ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். காங்கிரீட்டில் ஸ்பெஷலாக வந்து காலம்ஸு அப்புறம் வைப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க சொல்ல போகிறேன். நம்ம காலம் பார்த்திங்கன்னா காங்கிரீட் காலம்ஸ் இருக்கு இல்லையா, காங்கிரீட் காலம் தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய லோடு, அதாவது ஸ்லாபில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். டேபிள், சேரு, சோஃபா எல்லாமே வைக்கிறது அந்த நம்ம சொல்லக்கூடிய லைவ் லோடுன்னு, மூவபிள் லோடு எல்லாம் நாங்கள் லைவ் லோடுன்னு சொல்லுவோம். டெட் லோடுனா அது வந்து அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வாலெல்லாம் வந்து நம்ம வந்து மூவபிள் இல்லை, அது எப்போதும் அதே இடத்துல தான் இருக்கும், அதெல்லாம் வந்து டெட் லோடுன்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் வந்து எல்லா லோடுமே இறங்குறது ஸ்லாபில் இறங்கும். ஸ்லாப்லேருந்து பீம்லேருந்து காலத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, அந்த லோடு இப்படி தான் காலத்துலேருந்து எகைன் திருப்பி ஃபுட்டிங்கில் போய் ஃபுட்டிங்லேருந்து கீழே இடத்துல வந்து அது வந்து நியூட்ரல் ஆகிரும், அங்கே போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகி லோடு வந்து அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, அது வந்து அந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த காலத்தை வந்து போடும்போது வந்து நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், நிறையா கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் போய் பார்த்துருக்கேன். காலம் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக போட மாட்டாங்க. காலத்தை நம்ம வந்து பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஃபோர் காங்கிரீட்டிங், ஆஃப்டர் காங்கிரீட்டிங்னு, அப்புறம் டியூரிங் த காங்கிரீட், இந்த 3 டயத்துலேயும் நம்ம வந்து காலத்தில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். எல்லா ஒர்க்லையும் பண்ணணும், முக்கியமாக காலத்தில் நிறையா காலம் காங்கிரீட் போடும்போது பார்க்கணும். இப்போ பிஃபோர் என்ன பார்க்கலாம். பிஃபோர் வந்து காங்கிரீட்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டர் போட்டிருக்கணும். ஸ்டார்டர் காங்கிரீட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம வந்து காலம் கீழே வந்து ஒரு சும்மா ஒரு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு சின்னதாக ஒரு அதே காலத்தை வந்து சின்ன காலம் சைஸ் ஹைட்டு 2 இன்ச்சுக்கு போடுவாங்க. அது எதுக்காகனாக்கா நம்ம வந்து ஷட்டரிங் அடிக்கிற ஈஸிக்காக போடுறது, கவர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக போடுறது. பின்ன வந்து அந்த நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம கம்பி கரெக்டாக போட்டிருக்கணும். அதோட ஸ்பேசிங், ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டைஸ்ன்னு சொல்லுவோம். காலத்தில் வரும்போது டைஸ்ன்னு சொல்லுவோம், பீமில் வரும்போது ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, ரிங்ஸ் வந்து மோஸ்ட்லி 8 mm வீடு ரெசிடென்ஷியல்லாம் 8 mm சொல்லுவோம் போடுவாங்க. சில இடங்களில் 10 mm போடுவாங்க, சில இடங்களில் 12 mm கூட போடுவாங்க, 16 கூட போடுவாங்க. அது வந்து டிபெண்டிங் அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த ஸ்டிரப்ஸ் கரெக்டான ஸ்பேசிங்கில் 8 இன்ச்சோ 6 இன்ச்சோ அதை வந்து அந்த ஸ்பேசிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். சில இடங்களில் வந்து இப்போ வந்து சீஸ்மிக் டிசைன்றதுனால வந்து மேலே வந்து காலத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக, ஸ்பேசிங் கம்மியாகவும், கீழே வந்து மிடில்லாம் வந்து அதிகமாகவும் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அந்த ஸ்டிரப்ஸு, அது பீமில் தான் அது மாதிரி அதிகமாக கொடுப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. ஸ்டீல் வந்து மினிமம் ஸ்டீல் வந்து எல்லா காலத்துக்குமே எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதா இருந்தாலும் மினிமம் 4 12 mm ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு மினிமம் வந்து 4 12 mm நம்ம யூஸ் பண்ணணும். பின்ன வந்து ஸ்டீல் பார்த்துறதுக்கப்புறமாட்டி அது வந்து கரோஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்டீலாக எடுத்து வாங்கி கட்டி போடுங்க. நல்லா பைண்டிங் ஒயரில் டபுள் நாட் போட்டு ஒயர் போட்டு நல்லா நாட் பண்ணிடுங்க. நாட் பண்ணிவிட்டு அந்த கம்பி வந்து வெளியில் தெரியாது, அந்த பைண்டிங் ஒயர் வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லாமல் அது உள்ளுக்குள்ளார இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூலியமாகவும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி சீக்கிரமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், பிடிக்க காலத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கவர் மெயின்டெனன்ஸ், கவர் வந்து கண்டிப்பாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கவர் வந்து நீங்கள் வந்து 40 mm ஆர் 50 mm வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான், அந்த கவர் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கம்பியெல்லாம் கரெக்டாக போடுவாங்க, பாக்கியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த கவர் மெயின்டைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காங்கிரீட் கவரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 4 சைடும் மேலே காலத்துலேயும் மேலேயும் போடணும், கீழே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட் கவர் கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். அந்த காங்கிரீட் கவர் எதுக்குன்னா, அதுதான் நம்ம உடம்புல வந்து எப்படி சதை இல்லைனாக்கா எலும்பு மட்டும் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வந்து அந்த காங்கிரீட் கவர் இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் காங்கிரீட். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நாங்கள் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்லாம் வருவாங்க, வந்து விசிட் பண்ணுவாங்க சைட்டு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம். மெயினாக அவங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் கரெக்டாக போட்டிருப்போம், கவர் கரெக்டாக வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ணுறோமான்ட்டு. அவங்க எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப வீக்காக கவர் வைப்போங்கிறது அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் கவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம், இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே டஸ்ட் இருக்கக்கூடாது, ஷட்டரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஷட்டரிங் ஆயில் போட்டு ஷட்டரை வந்து நல்லா எடுக்கும்போது டிமோல்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி வந்து காங்கிரீட் போட்டுறீங்க, ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து லேயராக போடுங்க. லேயர்னால் மீன்ஸ் நம்ம ஒரு காலமாக தான் நம்ம இந்தியாவில் போடுறோம். அப்போ வந்து இப்போ வால்னால் தான் நீங்கள் லேயராக போடுவீங்க. காலம்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 அடி காலம் இருக்குனாக்கா அதில் வந்து ஒரு 2 அடி போட்டுட்டு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வைப்ரேட்டர் தான் முக்கியமான ஒன்று. 2 அடி போட்டு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு எகைன் திருப்பி போட ஆரம்பிங்க. எகைன் அடுத்த ஒரு 2 அடி போடுங்க, இல்லை 3 அடி போடுங்க.
போட்டுட்டு எகைன் திருப்பி அதே மாதிரி அந்த 2 அடி 3 அடிக்கு வைப்ரேட் போடணும். திருப்பி கீழே இருந்து போடக்கூடாது. அந்த மேலே செகண்ட் லேயர் போட்டிங்களா அதுக்கு மட்டும் போட்டு அந்த செகண்ட் லேயருக்கும் ஃபஸ்ட் லேயருக்கும் நடுவில் வேணால் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 6 இன்ச்சு வேணும் கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணி வைப்ரேட்டர் நீடில் கரெக்டாக வைப்ரேட்டர் போட்டிங்கன்னா நல்லா காம்பாக்ஷன் ஆகும். அடுத்து வந்து ஒரு அதுக்குன்னு வைப்ரேட்டர் ரொம்ப ஓவர் வைப்ரேஷன் போட்டிங்கனாலும் அக்ரிகேட்ஸ்லாம் கீழே போய் செக்ரிகேட் ஆகிரும் கீழே போய். அதனால் வந்து அக்ரிகேட் அந்த வைப்ரேஷன் வந்து ஓவர் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, அண்டர் வைப்ரேஷன் கம்மியாகவும் போடக்கூடாது. வைப்ரேஷன் வைப்ரேட்டர் எதுக்காக போடுறோம்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் வாய்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் அந்த வைப்ரேட்டர் போடுறதுனால அதோடைய வைப்ரேஷன்னால. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து காங்கிரீட்டில் அதிகப்படியான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு சைட்லேயே நான் பார்த்துருக்கேன். ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் போட்டோம், நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்சது. எனக்கு வந்து M25க்கு காங்கிரீட்டுக்கு M30 கிட்ட கிடச்சது ஸ்ட்ரென்த்து. அதே இது காலம் பார்த்தீங்கன்னா அதோட ரிச் மிக்ஸாகவே போட்டோம். வைப்ரேட்டர் போட்டிருந்துருக்காங்க, அவங்க வந்து வைப்ரேட்டர் போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா M25க்கு M20 தான் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது. வைப்ரேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அதான். அது வந்து வைப்ரேட்டர் போட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக நல்ல ஸ்ட்ரென்த்து வரும்ன்ட்டு ரொம்ப ஓவர் வைப்ரேஷன் போட்டிங்கன்னா என்ன ஆகும், கீழே ஃபுல்லாக செக்ரிகேட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வெறும் மார்டர் கலவை இருக்கு இல்லையா. மெயினாக வந்து நீங்கள் எர்த்துக்வாக் டிசைன் படிக்கும்போது நானும் காலேஜ் படிக்கும்போது குஜராத் அந்த எர்த்துக்வாக்கில் வந்து அந்த ரிசர்ச்லேயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து புவர் ஒர்க்மேன்ஷிப்னால தான் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து இப்போ இதானது கொலாப்ஸ் ஆனது. அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம வைப்ரேட்டர்லாம் போடுவோம், அந்த டியூ டு கிராவிட்டினால அந்த அக்ரிகேட்ஸ்லாம் கீழே போய் செக்ரிகேட் ஆகிட்டு ரொம்ப ஓவர் வைப்ரேஷன் போட்டாங்கன்னா இப்போ மேலே மார்டர் கலவை மட்டும்தான் அந்த இது காங்கிரீட்டில் டாப் லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த பீமோட கனெக்ட் ஆகும். இப்படி காலம் இருக்குன்னா அந்த பீம் வந்து இப்படி கனெக்ட் ஆகுது இல்லையா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சு ஆர் 2 இன்ச்சு வந்து வெறும் கலவை தான் இருக்கும். அந்த காங்கிரீட்டோட இருந்தால் தான் அது வந்து ஸ்ட்ரென்த்து. கலவையாக இருக்கும்போது அதில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுது. அப்போ வந்து என்ன ஆகுது, இது வந்து இந்த எர்த்துக்வாக் சீஸ்மிக் இது வந்து லோடு வந்து இப்படி தான் ஹரிசான்ல தான் மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து உடையுது. இந்த காலமும் இந்த பீமும் சந்திக்கிற அந்த இடம் உடைஞ்சு தான் அது வந்து பில்டிங் வந்து விழுகுது. சரிங்களா? அதனால வந்து இந்த ரொம்ப வைப்ரேட்டரும் போடக்கூடாது, அது மெயினாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ப்ராப்பராக வைப்ரேட்டர் போட்டு ஒரு 2 செகண்டு வெயிட் பண்ணி போடணும். சும்மா சில பேர் வைப்ரேட்டர் போட்டு குத்துவாங்க, அந்த மாதிரி குத்தலாம் கூடாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே 1 2 3 4 5 நிப்பாட்டிட்டு அடுத்த ஒரு செகண்டு அது வந்து ஒரு அடிக்கு ஒன்று கரெக்டாக யூனிஃபார்மாக நீங்கள் எப்படி கோலம் போட்டுறது புள்ளி போடுவோம் இல்லையா, அது மாதிரி கரெக்டாக ஈவனாக அந்த கிரிட்லேயே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா கரெக்டாக எல்லா சைடும் யூனிஃபார்மாக நமக்கு வந்து வைப்ரேட்டர் கரெக்டாக போட்டிருக்காது நல்லா தெரியும் ஷட்டரிங் பிரித்த ஒன்றா. சரிங்களா? அதுதான் வைப்ரேட்டர் போடுறது மெத்தடு. வைப்ரேட்டர் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலம்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ளம்பு வந்து இப்போ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதோட ப்ளம்பு அந்த வெர்டிகாலிட்டி செக் பண்ணுவோம். அந்த ப்ளம்பாப்பை விட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழில் ப்ளம்பாப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து இந்த அதை தொங்க விட்டு அதோடைய இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அலைன்மெண்ட்டு, அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்துச்சுனாலும் லோடு வந்து அதாவது வந்து லோடு எப்படின்னா அதோட சிஜி அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேயே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே சிஜியில் தான் போகணும். கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா அதோட லோடு வந்து இப்படி இறங்க வேண்டிய லோடு வந்து இங்கே இறங்கிடும். அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆகிடும், கிராக் வரும், நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் ப்ளம்பு பார்க்கணும். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே ப்ளம்பு பார்த்துட்டு 2 சைடு 4 சைடு ப்ராப்ஸை வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து காங்கிரீட் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இருக்கானே. ஏன்னா போடும்போது சில சமயம் ஆட்டியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் விட்டுருங்க. 24 ஹவர்ஸ் கழித்து காங்கிரீட் இதெல்லாம் தான் காங்கிரீட் போடும்போது பண்ண வேண்டியது. காங்கிரீட் வந்து மோஸ்ட்லி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வித்தின் 1 ஹவர்க்குள்ளார நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? சில பேர் வந்து ரெடிமிக்ஸ்லாம் போட்டோம்னாக்க காலையில் வரும் சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில இது மேனுவலாக மிக்ஸ் பண்ணுவாங்க. காலையில் வந்தோடனே ஒரு 10 மூட்டை 20 மூட்டைக்கு மிக்ஸ் பண்ணிடுவாங்க, சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தீர கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை போடுங்க. அப்போ தான் அதோட ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். பின்ன வந்து காங்கிரீட்டை நல்லா வைப்ரேட்டர் போட்டுறீங்க, நல்லா ஃபினிஷிங் பண்ணிடுங்க. டாப் நான் நிறையா சைட்டில் பார்ப்பேன், பிளிந்த் பீம் இந்த டை பீம்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க, காங்கிரீட் போட்டு போயிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே இருக்காது. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிடுங்க. சில இடங்களில் பிரிக் ஒர்க் வருதுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப் பண்ணி விட்டாலும் ஓகே தான். கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ரஃப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப் இருக்கும் அடுத்த லெவல் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
காலம் போட்டுறீங்க. அடுத்தது வந்து ஷட்டரிங் பிரிக்கும்போது என்ன பண்ணுறோம், ஷட்டரை பிரித்த உடனே இமீடியட்டாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளார இமீடியட்டாக ஷட்டர் பிரித்த உடனே நம்மளுடைய கன்னி பேக்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா, ஹேஷியன் கிளாத்னு சொல்லக்கூடிய சாக்கு, அந்த சாக்கை வச்சு நல்லா சுற்றிடுங்க. அதெல்லாம் இப்போ ஹார்ட்வேர்ஸில் ரெடிமேடாக கிடைக்கும். சேலையை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு நல்லா க்யூரிங் பண்ணுங்கள். நல்லா எனி டைம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி க்யூரிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எவ்ரி 1 hour ஒன்ஸ் 2 hours ஒன்ஸ், அதுவும் சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருங்க. சாயங்காலம் அதேமாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு தடவை க்யூரிங் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், எதுக்காக சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்னா, அந்த சூரியன் வந்து வெயில் பட்டு அந்த தண்ணி வந்து சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்யூரிங் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லாங்காக, மேபி 7 மணிக்கு 4 மணிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூரிய உதயம் இருந்துச்சுனாக்கா 5 மணிக்கெலாம் காஞ்சிரும். அதுவே வந்து ஒரு 6 மணிக்கு விட்டிங்கனாக்கா நைட்டு ஃபுல்லாக 12 மணி 1 மணி வரைக்கும் கூட இருக்கலாம் அந்த ஈரப்பதம். ஓகேங்களா? அதனால் அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அந்த இது வந்து அந்த காங்கிரீட் போட்டோன்னா அதில் அந்த ரியாக்ஷன் நடக்கும், அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ். அதை வந்து நம்ம வந்து க்யூரிங் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த் ஆகும். இது வந்து சைட்டில் என்னோட சீனியர் ஒருத்தர் சொல்லுவார். சீனியர் மீன்ஸ் எங்கள் கம்பெனியோட ஓனரு அவர் தான். அவர் சொல்லுவார், இது வந்து பச்சை குழந்த மாதிரி, நம்ம வந்து காங்கிரீட்டை வந்து அப்படி பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ பிறந்த குழந்தை எப்படி பார்த்துக்குவோம், அது மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி பார்க்கணும். காங்கிரீட்டில் வந்து க்யூரிங்காக இருக்கட்டும், பின்ன அதை வந்து வேறு எதுவும் பேட்ச் ஒர்க் எதுவும் இருக்குதான்னு பார்த்துட்டு அதெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு நல்லா நீட்டாக கொடுக்கணும். சரிங்களா? அதனால் வந்து அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் க்யூரிங் காங்கிரீட் போடுறது. அப்புறம் வைப்ரேட்டர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். வைப்ரேட்டர் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து நீங்கள் வந்து ஓவர் வைப்ரேஷன் போடக்கூடாது. அந்த பபிள்ஸ்லாம் நல்லா வெளில வரும். வந்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு அடிக்கு ஒன்ஸ் போடுங்க. அதில் வைப்ரேட் வந்து பெருசு இருக்குது, 20 mm இருக்குது. 20 mm தின் வால், இந்த மாதிரி இடங்களில் ஒரு 6 inch தான் 4 inch தான் வால் இல்லை காலம் போடுறீங்கன்னா அதுக்கு அந்த சின்ன வைப்ரேட்டர் 20 mm 25 mm இருக்குது, அதை போடலாம். அதே வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 40 mm நீடில் இருக்குது, 40-45 இருக்கும் அந்த சைஸு. அந்த நீடில் போடலாம் காலமுக்கு, ஸ்லாபுக்கு, பீமுக்கெல்லாம். அதே வந்து 60 mm நீடில் இருக்குது, பெருசாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டிங்க்கு, பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இடங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது, நிறையா மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷட்டரிங் என்ன பண்ணணும், ஸ்டீல் ஒர்க்கில் என்னென்ன மெயினாக பார்க்க வேண்டியதுங்கிறத. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.